ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கி 2 நாட்கள் தான் ஆகியது. 2 நாட்களுக்குள் பாகிஸ்தான் பிச்சை எடுத்துக்கொண்டு ரோட்டில் வந்து வேடிக்கையாக இருக்கிறதா? இதுதான் உண்மை. நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ட்வீட்டை பாருங்க. பாகிஸ்தானுடைய ஒபிஷியல் ஹேண்டில் இருந்து வெளிவந்த பாகிஸ்தான் அரசாங்கத்துடைய ஸ்டேட்மெண்ட். பிச்சை கொடுங்கள், எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை, இந்தியாவுடைய தாக்குதலால் எங்களுக்கு ஏராளமான நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, எங்களுடைய பொருளாதாரம் அடிபட்டு போனது, எங்களுக்கு இன்னும் அதிகமாக பிச்சை போடுங்கள். பாகிஸ்தானுடைய இந்த ட்வீட்டை படிப்பதற்கு ஏப்ரல் 7 ஆபரேஷன் சிந்தூர் வழியாக இந்த 9 டெரர் கேம்ப்களை இந்தியா தாக்கியதோ அதில் 90க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் எந்த அளவில் கொல்லப்பட்டார்களோ அதிலிருந்து பதறிப்போன பாகிஸ்தான் எந்த அளவில் இந்தியா மீது தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய ஆக்ரோஷத்தை காட்டினார்கள் என்று அவர்களுடைய மீடியா சேனல்கள், பாகிஸ்தானுடைய அரசாங்கம் எந்த நாடகத்தை எடுத்து வைத்ததோ அந்த நாடகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை இதுதான். பிச்சை எடுப்பதற்காக அவர்கள் அந்த நாடகத்தை போட்டார்கள். அதாவது இந்தியா எந்த அளவில் ப்ரெசைஸ்டான 9 டெரர் கேம்ப்களில் தாக்குதல் நடத்தியதோ அந்த 9 தீவிரவாத கேம்புகளில் நடந்த தாக்குதலுக்கு பின்பு அவர்கள் நடத்தி வந்த நாடகம் நேற்று அவர்களுடைய ட்ரோன் தாக்குதல், அவர்களுடைய மிசைல் தாக்குதல், இந்தியாவில் இருக்கக்கூடிய S-400 என்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவில் அவர்களை ஓடவிட்டு விரட்டடித்தது என்று நீங்க பார்த்தீர்கள். எந்த அளவில் ஆகாயத்திலேயே இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒவ்வொரு மிசைலையுமே ஆகாயத்திலேயே அடித்து நொறுக்கியது என்று நாம் பார்த்தோம். ஆனால் பாகிஸ்தானுடைய மிசைல் சிஸ்டம் இந்தியா எந்த இடங்களில் குறிவைத்தார்களோ 24 மிசைல்களை நாம் தாக்கினோம். அந்த 24 மிசைலுமே எந்த இடத்தில் டார்கெட் நாம் எடுத்து வைத்தோமோ அதே இடத்தில் போய் அந்த டெரர் கேம்ப்களை உடைத்தோம். இதனால் பாகிஸ்தானுடைய நாடகத்தை நாம் அனைவருமே பார்த்து வந்தோம். இப்போ எக்கனாமிக் அஃபேர் டிவிஷன் கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் எந்த அளவில் உலக நாடுகளுக்கு முன்பு பிச்சை எடுத்து வருகிறார்கள் அதையும் நீங்க பார்த்து. Government of Pakistan appealed to international partner for more loan after heavy losses inflicted by the enemy. Enemy are India. இந்தியாவுடைய தாக்குதலால் எங்களுக்கு ஹெவி லாசஸ் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதை சரி கட்டுவதற்காக எங்களுடைய இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ் அந்த பிச்சை என்கிற வார்த்தைக்கு லோன் என்று கூறியிருக்கிறார்கள். எங்களுக்கு அதிகமாக லோன் கொடுங்கள். aimed escalating war stock crash. போர் வரும் என்கிற அந்த அச்சத்தால் எங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிவிட்டது. We urge international partner to help de-escalate. Nation urged to remain steadfast. எங்களுடைய இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ் எங்களுக்கு லோன் கொடுத்தால் நாங்கள் இன்னும் தைரியமாக நிற்போம், பயப்பட வேண்டாம். இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ் எல்லாம் எங்களுக்கு பிச்சை கொடுத்து விடுவார்கள். பாகிஸ்தானியர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கிற விஷயம். அதாவது சிந்தித்து பாருங்கள், பாகிஸ்தானுடைய நிலை என்ன? சோசியல் மீடியா எக்ஸ் பக்கத்தில் வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு முன்பு எந்த அளவில் பிச்சை கேட்டு வருகிறார் ஏற்கனவே ஒட்டுமொத்த உலகத்திற்கு தெரியும். அமெரிக்கா போன்ற நாடு, சைனா போன்ற நாடுகள், யூரோப்பியன் நேஷன்ஸ்ல இருந்து பல நாடுகள் பாகிஸ்தானிற்கு உதவி வருகிறார். பாகிஸ்தானுக்கு உதவுவதில்லை. டெரர் எந்த அளவில் பாகிஸ்தான் ஒரு டெரர் ஃபேக்டரி நடத்தி வருகிறார்களோ அந்த டெரர் ஃபேக்டரியை வைத்து பல நாடுகள் பாகிஸ்தானை ஒரு டூலாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஹாஃபிஸ் சயீத், மௌலானா மசூத் அஸ்ஹர், மீர், கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா தாவூத் இப்ராஹிம் உட்பட எத்தனையோ தீவிரவாதிகளை கைக்கிலம் கொடுக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானையே ஒரு நபருக்காக அளித்தது அமெரிக்கா. ஒசாமா பின் லாதன் கடைசியில் எங்க கிடைத்தார்? அதே பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய ISI ஒசாமா பின் லாதனை காப்பாற்றி வந்தார். அவர்களுக்கு அதுதான் பிசினஸ், இதுதான் வழி. டெரரிசம் தான் அவர்களுடைய மூலாதாரம். அவர்களுக்கு சண்டை போட தெரியாது, போய் பேசுது, இது போன்ற பித்தலாட்டங்களை செய்யுது. இப்போ ரோட்டில் இறங்கி பிச்சை எடுக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த ட்வீட் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானுடைய உண்மையை எக்ஸ்போஸ் செய்யும்.
பல நபர்கள் இந்த ட்வீட்டை போட்டு கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள். பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்களே பாகிஸ்தான் அரசாங்கத்தை பார்த்து இப்படியெல்லாம் கேவலமாக நீங்க செய்வீர்களா? பிச்சை எடுப்பதற்கு ஒரு ஒரு வழிமுறை கிடையாது, ரூட்டில் இறங்கி பிச்சை எடுக்கக்கூடிய வேலையை நீங்க பார்ப்பீர்களா என்கிற அந்த கேள்வி கேட்ட உடனே பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த ட்வீட்டை டிலீட் செய்தது. ட்வீட்டை டிலீட் செய்தது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் கொடுத்த பதில் என்ன? our official account was hacked. யாரோ ஒரு நபர் எங்களுடைய அக்கௌண்டை ஹேக் செய்து விட்டார், நாங்க இந்த ட்வீட் எல்லாம் போடவில்லை. சதிகாரர்கள் எங்களுடைய அக்கௌண்டை ஹேக் செய்து இது போன்ற ஒரு ட்வீட்டை போட்டுவிட்டார். ஒஃபிஷியல் அக்கௌண்ட் ஆஃப் பாகிஸ்தான். எப்படி? ராட்டர்ஸ் என்கிற இன்னொரு பத்திரிகை அவர்களும் இதே விஷயத்தில் எழுதியிருக்கிறார்கள். பாகிஸ்தான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் said it did not tweeted the post on X claimed that X account has been hacked. பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த ட்வீட்டை போடவே இல்லை என்று மறுத்துவிட்டார்கள். த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பஹல்காம் தாக்குதல் நடந்த ஒரு சில மணி நேரத்திலேயே நாங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தார். இந்தியாவுடைய பிரஷர், ஒட்டுமொத்த உலக நாடுகளுடைய பிரஷர், 2-3 நாட்கள் கழித்து எங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் ஆகிவிட்டது, நாங்க இந்த தாக்குதலை செய்யும். ஆனால் இந்திய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், ரா, இது போன்ற பல்வேறு டிபார்ட்மெண்ட்கள் அலசி ஆராய்ந்த போது த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் தான் இந்த தாக்குதலை நடத்தியது. த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டுடைய உண்மையான முகம் லஷ்கரே தொய்பா. ஹாஃபிஸ் சயீத் வாஸ் த மாஸ்டர் மைண்ட், காஷ்மீரி வாஸ் த மாஸ்டர் மைண்ட். அனைத்து பட்டியலுமே வெளிவிட்டார். அப்ப கூட பாகிஸ்தான் திருந்தவில்லை. சீஸ்ஃபயர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை காப்பாற்றுவதற்காக. கடைசியில் என்ன நடந்தது? மே 7ஆம் தேதி இந்தியா நடத்திய தாக்குதலை பாகிஸ்தானால் ஒரு மிசைலை கூட இன்டர்செப்ட் செய்ய முடியும். பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆகிவிட்டது. பாகிஸ்தானுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆகிவிட்டது. பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல இருந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட், எங்களுக்கு 6ஆம் தேதி இரவு 10 மணிக்கே இந்தியா தாக்கப் போவதை அறிந்து விட்டோம், எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைத்துவிட்டது. 6ஆம் தேதி 10 மணிக்கே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைத்து விட்டது என்றால் 1 மணி 5 நிமிடத்திற்கு இந்தியா தாக்கிய போது எதற்காக ஒரு மிசைல் சிஸ்டத்தை கூட உங்களால் இன்டர்செப்ட் செய்ய முடியவில்லை? இந்தியாவை சார்ந்த 2 மிக முக்கியமான, மிக சக்தி வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுதர்ஷன், 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த விதமான மிசைல், எந்த விதமான ட்ரோனாக இருந்தாலும் ஷார்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே ஆகாயத்திலேயே குறிவைத்து தாக்கக்கூடிய சிஸ்டம். 2வது S-400, அதற்கும் பல மடங்கு அதிக பலசாலியான இந்த சிஸ்டம். 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு மிசைல் கிளம்பும் போதே இங்க இருக்கக்கூடிய ரேடாருக்கு அதற்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அங்கிருந்து கிளம்பும் போதே ஒரு சில நிமிடத்திலேயே இங்கிருந்து ஒரு மிசைல் அனுப்பி இந்த S-400 என்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை அங்கே அடிச்சு நொறுக்கி. அதைத்தான் இந்தியா செய்துள்ளது. பாகிஸ்தான் எல்லைக்குள் 103 கிலோமீட்டர் வரை நாம் 103 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த டார்கெட்களை எக்யூரேட்டாக 9 டார்கெட்களை நாம் அடித்து தூக்கி போட்டோம். பாகிஸ்தான் இன்னைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான ப்ரொபகண்டாவை இவர்கள் பரப்பி வந்தார்கள், எந்த விதமான நாட்டை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்தியா IMF-இல் பாகிஸ்தானுக்கு ஒரு பெயில் அவுட் நோட்டீஸை வழங்குவதற்கான ஒரு உத்தரவையும் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், விச் இஸ் IMF உடைய வாஷிங்டன் ஹெட் குவார்ட்டர்ஸில் இந்தியாவுடைய அதிகாரிகள் இதற்கான ஹிண்டை கொடுத்து விட்டார்கள். அதாவது it could communicate its view on global finances body on its bailout package for Pakistan. பாகிஸ்தானிற்கு எந்த விதமான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கிடைக்காதபடி இந்தியா ஒரு மிகப்பெரிய முயற்சியில் இறங்கிவிட்டது. ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன், அதையும் கேளுங்கள். India's executive director at IMF will put forward the country's position during the meeting of
the board of global body on Friday. நாட்டுடைய விருப்பம் என்ன, இந்தியாவுடைய முயற்சி பாகிஸ்தானிற்கு எந்த விதமான ஃபைனான்சியல் எய்டும் கிடைக்கக்கூடாது என்கிற அந்த முயற்சியாக இருக்கிறது. I am sure that our executive director will put forward India's position, he said on the media briefing. இந்தியாவுடைய நிலை, இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன, நாங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களை தாக்கவில்லை, பாகிஸ்தான் இராணுவத்துடன் எங்களோட எந்த விதமான போரும் கிடையாது, நாங்க நேரடியாக எந்த மண்ணிலிருந்து இந்தியாவிற்கு எதிராக கடந்த 30 ஆண்டுகளாக டெரர் வருகிறதோ, ஹாஃபிஸ் சயீத், மௌலானா மசூத் அஸ்ஹர், ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர் ஏ தொய்யபா, இது போன்ற மிக கொடூரமான அமைப்புகள் அவர்களை தான் நாங்கள் தாக்கி குறிவைத்து தாக்கி. இதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். அப்படி பாகிஸ்தான் இதையும் மீறி போருக்கு வந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். 26 இந்தியர்களை, அப்பாவி இந்தியர்களை பாகிஸ்தான் குறிவைத்து கொன்றதற்கு கூட எங்களால் அமைதியாக இருக்க முடியாது. 15 நாட்கள் நாங்கள் பாகிஸ்தானுக்கு அவகாசத்தை கொடுத்தோம். பாகிஸ்தான் எந்த விதமான செயலும் செய்யவில்லை. இதற்கு முன்பு எத்தனையோ முறை பாகிஸ்தானிற்கு அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பற்றின அந்த தகவலையும் கொடுத்தோம், அந்த விலாசத்தையும் கொடுத்தோம். ஆனால் பாகிஸ்தான் அவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. எங்கள் கையில் எந்த விதமான வழியும் கிடையாத பட்சத்தில் தான் இந்த தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூரை பற்றின பல்வேறு இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை கொண்டு வந்து சேர்த்துக்கொண்டே இருப்போம். இணைந்திருங்கள். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.